ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. முத்துராமலிங்க தேவரையா அவர் அரசியல் ரீதியாகவும் சரி, தியாகிகள் வரிசையிலும் சரி, அவர் ஒரு டாப் பொசிஷன்ல நிற்கிறாரு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர், ஒரு மாமனிதர், ஒரு மிகப்பெரிய ஒரு மாமேதை அப்படிதான் நான் சொல்லுவேன். தமிழ்நாடு அரசியல் காலத்தில், தமிழக அரசியல் வரலாற்றில் அப்படிப்பட்ட ஒரு தலைவர், அப்படிப்பட்ட சகாப்தத்தை வரலாறு கண்டதில்லை. இந்திய வரலாற்றிலே தேசிய விடுதலைக்கு நேதாஜி ஆதரிக்க வேண்டும் என்று நேதாஜியின் போர்ப்படை தளபதியாக, நேதாஜியுடைய சீடராக இருந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா. அப்போ நேதாஜியோட மிகப்பெரிய ஒரு அனுதாபி, நேதாஜியோடைய ஒரு மிகப்பெரிய ஃபாலோவராக இருந்திருக்கிறாரு, நேதாஜியோட நெருங்கிய நண்பராகவும் இருந்திருக்கிறாரு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையாவாக இருக்கலாம், மூக்கையா தேவராக இருக்கலாம், கல்விக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கல்வி தான் உன் வாழ்க்கையை மாற்றும் என்று முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு அவங்க நிறைய பரப்புரை, எழுச்சி உரை வந்து நிகழ்த்தியிருக்கிறாங்க. ஜாதியை வைத்து ஒருத்தன் பிறப்பு நடத்துகிறான்னா அவன் தான் உண்மையிலே அந்த சமுதாயத்தோட முதல் துரோகி, முதல் எதிரி அப்படின்னு சொல்லி ஐயா வந்து சொல்லியிருக்காரு. அப்போ தேவரையா வந்து என்னென்னா, அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்கில் வந்து கலந்துக்கும் போது அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை வருது. அப்போ இவர் எந்திரிச்சுன்னு கத்துறாரு. இமானுவேல் சேகரன் வந்து எந்திரிச்சுன்னா ஒரு இதில் வந்து கத்துறாரு. தேவரையா என்ன சொல்கிறாருன்னா, அந்த நிகழ்ச்சியில், அந்த நிகழ்வில், வயதில் இவ்வளோ மூத்தவன், இவ்வளோ பெரிய தலைவன், நான் சின்ன பையன்லாம் அப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க முன்னாடி, சரி இதெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி ஒரு வருத்தப்படுறாரு. உடனே வந்து இவங்க கோவப்பட்டு சுற்றி இருந்தவங்க போய் பண்ணிட்டான், அவரை படுகொலை செஞ்சுட்டாங்க. வணக்கம் காஸ்ட்ரோ. வணக்கம் மேடம். ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. முத்துராமலிங்க தேவரையா அவர் அரசியல் ரீதியாகவும் சரி, தியாகிகள் வரிசையிலும் சரி, அவர் ஒரு டாப் பொசிஷன்ல நிற்கிறாரு. எந்த கட்சியிலையும் வந்து அரசியல் ரீதியாக பார்த்தா எந்த கட்சியிலையும் வந்துட்டு முக்குளத்தோர் கம்யூனிட்டி அவங்களுக்கும் சரி, அவர் தேவரையா வழியில் போகிற மக்களை குறி வச்சு சில பேர் வந்துட்டு அவங்கள டார்கெட் பண்ணி சில பேர் நிற்பாங்க. இந்த பக்கம் தியாகிகள் அப்படின்னு பார்த்தா எத்தனை தியாகிகளோட திருநாள் வந்தாலும் அந்த தேவர் ஜெயந்தின்னு ஒரு ஃபெஸ்டிவல் வரும். அந்த ஃபெஸ்டிவல் மாதிரி தமிழகத்தில், அதுவும் தென்னகத்தில் ஒரு விசேஷம், அது அவங்களுக்கு ஒரு தீபாவளி பொங்கல் மாதிரி அப்படி ஒரு விசேஷம் நடக்கும். அதை பற்றி மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்களேன். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தர், ஒரு மாமனிதர், ஒரு மிகப்பெரிய ஒரு மாமேதை அப்படிதான் நான் சொல்லுவேன். தமிழ்நாடு அரசியல் காலத்தில், தமிழக அரசியல் வரலாற்றில் அப்படிப்பட்ட ஒரு தலைவர், அப்படிப்பட்ட சகாப்தத்தை வரலாறு கண்டதில்லை. இந்திய வரலாற்றிலே அவர் ஒரு தேசிய தலைவர், ஒரு தெய்வ திருமகன், ஒரு சித்தர். நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே சொல்ல வார்த்தையே இல்லை. ஒரு மகான். அவர் மனிதர்கள் இதிலே நீங்கள் வந்து வைக்கக்கூடாது. ஒரு மகான், மாமனிதர், தெய்வமே மனித ரூபத்தில் வந்தால் அதுதான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து இன்றைக்கி படித்து ஒரு வழக்கறிஞராகி நான் இன்றைக்கி வாழ்க்கையில் முன்னேறி இருக்கேன்னா அது காரணம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா. அவர் செய்த போராட்டமோ, அதன் விளைவாக வந்த இடஒதுக்கீட்டு முறையும், அவரால் செய்த சீர்திருத்தத்தின் விளைவு தான் என்னோடய வாழ்க்கை. அவர் போட்ட பிச்சை தான் என்னோடய வாழ்க்கையை நான் பார்க்குறேன். அப்போ பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா வந்து ஏன் அவரை கொண்டாடணும், ஏன் அவரோட வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறதுன்னா, இல்லற வாழ்க்கையை துறந்து திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரு 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 என்ன சொல்கிறது, எந்த விதமான உலக இன்பத்தையும் அனுபவிக்காமல் சைவ உணவு எடுத்துக்கொண்டு, ஜீவகாருண்யத்தை கடைப்பிடிச்சு, வள்ளலாரை ஏற்றுக்கொண்டு, ஒரு ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்டு, மெய்ஞான ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்டு, அதுக்கப்புறம் தன் சமூகம் மட்டும் இல்லாமல் ஒரு ஒட்டுமொத்த இந்திய விடுதலைக்காக சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற ஒரு விடுதலை போராட்ட வீரராக இருந்திருக்கிறாரு. நேதாஜியுடைய தேசியவாதத்தை ஏற்றுக்கொண்டவராக இருந்திருக்கிறாரு. இல்லை, சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இங்கேருந்து நேதாஜி அவர்கள் கேட்டார்னு சொல்லிட்டு இங்கேருந்து வந்து வீரர்களை வந்து அவருக்கு அனுப்பிச்சி வச்சாரு அப்படின்னு சொல்லி, ஏதோ ஒரு விஷயத்துக்காக இங்கேருந்து தான் அனுப்பிச்சி வச்சாரு. முதல்ல தேவர் அவர்களை தான் நாங்கள் முத்துராமலிங்க தேவரையாவை தான் கேட்டோன்னா அவர் ஒரு மறுப்பும் சொல்லாமல் நேதாஜி அவர்களுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ என்னன்னா, இந்தியன் நேஷனல் ஆர்மி ஐஎன்ஏ வந்து படை கட்டுறாரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வெள்ளையர்களிடம் வந்து விடுதலை பெறுவதற்காக ஐஎன்ஏ படை கட்டுறாரு. சிங்கப்பூரில் படை கட்டுறாரு, பர்மாவில், மியான்மரில், இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதியில் படை கட்டுறாரு. படை கட்டி இந்திய எல்லை பகுதியில் வந்து ஆங்கிலேயர்களை தாக்குவது தான் அவருடைய இலக்கு. அதுக்கு தமிழ்நாட்டிலிருந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா முக்குளத்தூர் சமுதாயம் என்பது ஒரு போர்க்குடி, விவசாயம், போர் குணம் கொண்ட குடி, ஒரு வீரம் செறிந்த ஒரு குடி, தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு பழமை வாய்ந்த, தொன்மை வாய்ந்த ஒரு இனக்கூட்டம், ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வீரர்கள், ஒரு போர்க்குடி முக்குளத்தூர் சமுதாயம். கள்ளர், மறவர், அகமுடையார், இந்த மூணுமே தான் முக்குளத்தூர்.
இப்போ தமிழ்நாட்டில் மிகவும் ஆதிக்கமான ஒரு சமுதாயம், ஒரு ஒரு ஆண்ட பரம்பரை அப்படி தான் சொல்லணும். ஏன்னா வந்து பெரிய மன்னர்கள், அரண்மனை பாதுகாவலர்கள், படை தளபதிகள், அப்புறம் பெரிய பெரிய ஒரு என்ன சொல்கிறது மா வீரர்கள் இருந்த ஒரு சமுதாயம் முக்குளத்தூர் சமுதாயம், கள்ளர் மறவர் அகமுடையார். அப்போ அந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களை படை திரட்டி அவருடைய எழுச்சிமிக்க பேச்சால், அவருடைய சீரிய உரையால், அவருடைய கருத்துக்களால் அவர் வந்து ஈர்த்து அந்த இளைஞர்களை வந்து ஊக்கப்படுத்தி அவர் வந்து தேசிய விடுதலைக்கு நாம் என்ன பங்காற்ற வேண்டும், நாம் எப்படி வந்து தேசிய விடுதலைக்கு நேதாஜி ஆதரிக்க வேண்டும் என்று நேதாஜியின் போர்ப்படை தளபதியாக நேதாஜியுடைய சீடராக இருந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா. அப்போ நேதாஜியோட மிகப்பெரிய ஒரு அனுதாபி, நேதாஜியோடைய ஒரு ஒரு மிகப்பெரிய ஃபாலோவராக இருந்திருக்கிறாரு, நேதாஜியோட நெருங்கிய நண்பராகவும் இருந்திருக்கிறாரு. இப்போ நேதாஜி வந்து அவர் ரொம்ப நம்பிய ஒரு சக தலைவர்னா அது வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா தான். தென்னிந்தியாவில் அவர் நம்பிக்கை நட்சத்திரமாக நேதாஜிக்கு இருந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா. அப்போ பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா வந்து ஐஎன்ஏக்கு படை திரட்டி அனுப்புறாரு. நிறைய இளைஞர்கள் போய் சண்டை போட்டாங்க, ஐஎன்ஏல போய் கலந்துக்கிட்டாங்க, பயிற்சி எடுத்தாங்க. அதில் முக்கியமாக சொன்ன போனால் வாட்டாக்குடி இரணியன், தஞ்சாவூரை சேர்ந்தவர், அவர் ராஜகுல அகமுடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர். வாட்டாக்குடி இரணியன் இளமையிலே போய் ஆங்கிலேயருடைய நெஞ்சை பிளந்துட்டு வந்தார் ஒரு சண்டையில். அப்போ நேதாஜியை பார்த்து வியக்கிறாரு, ஒரு ஆங்கிலேயனை போய் ஒரு ஒத்த ஆளாக போய் ஆயுதத்தை எடுத்துகிட்டு போய் பிளந்துட்டு வந்துட்டான் நெஞ்ச, இவ்வளோ பெரிய மாவீரன் வாட்டாக்குடி இரணியன். நேதாஜியே வந்து அரண்டு போயிட்டார் வாட்டாக்குடி இரணியனை பார்த்து. வாட்டாக்குடி இரணியன் இளமை பருவத்தில் வந்து தஞ்சாவூரில் வாட்டாக்குடியில் வந்து சுட்டு கொலை செய்யப்படுறார் ஆங்கிலேயர்களால். அங்கே அடக்கம் செய்யப்படுறார். நினைவு நாள்னு சொல்லக்கூடாது, இறந்து போல விதைக்கப்பட்டிருக்காரு. ஒரு மாபெரும் புரட்சியாளர் வாட்டாக்குடி இரணியன். அவர் ராஜகுல அகமுடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர், முக்குளத்தூரில் இருக்கக்கூடிய அகமுடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர், பெரிய போர் வீரன். வாட்டாக்குடியினெல்லாம் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் போய் அங்கிருந்து இந்த ஐஎன்ஏவால் ஈர்க்கப்பட்டு வராரு. அவரும் வந்து தேவர் அனுப்பிய ஒரு போர்ப்படை தளபதி தான் இங்கே ஐஎன்ஏக்கு. அப்போ நேதாஜியுடைய ஒரு அரசியலுக்கு பெரிய பங்கு ஆற்றியவர் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தென் மாவட்டத்திலேருந்து, தென் மாநிலத்திலேருந்து, தென்னிந்தியாவிலேருந்து. அப்போ என்னென்னா எப்படி சொல்கிறதுன்னா, ஐயாவோட வரலாறு எப்படி நம்ம பார்க்கணும்னா 1908ஆம் ஆண்டு பிறக்கிறார் பசும்பொன்னில். அவர் பேர் ஆமாம் 8ஆம் ஆண்டு பசும்பொன்னில் ராமநாதபுரத்தில் பிறக்கிறார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா வந்து மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். மறவர் வந்து முக்குளத்தில் வந்து அது ஒரு ஒன் ஆஃப் த குலம், அது மறவர். அந்த சமுதாயத்தை பிறக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா வந்து பார்த்தீங்கன்னா இளமையிலேயே தாயை இழந்துடுறாரு. அவரோட பாட்டியான பார்வதி அம்மாள் தான் வந்து அவர் எடுத்து வளர்க்குறாங்க, அவங்க தான் வளர்த்து ஆளாக்குறாங்க. இஸ்லாமிய சமுதாய பெண்ணும் வந்து அவருக்கு வந்து பால் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய எல்லா சமுதாயமே, அவர் படித்த ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அவர் பிறப்பால் ஹிந்து, தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர், மறவர். இஸ்லாமிய சமுதாய பெண் தாய்ப்பால் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து அவர் படித்த பள்ளி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஹை ஸ்கூல், ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் படிச்சிருக்காரு. அப்புறம் பசுமலையில் வந்து படிக்கிறார் மதுரையில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் எல்லாமே அவர் படிச்சிருக்கிறார். அப்போ கிறிஸ்தவ இதுவும் வந்து அவர் ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. மாதிரி வந்து எல்லா மதத்து மேலேயுமே ஒரு நல்ல ஒரு பற்று அவருக்கு இருந்தது, எல்லா மரியாதை இருந்தது எல்லா மதத்தையும். அதான் சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கத்தை விரும்பினார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா. அடுத்து இந்த மாதிரி பள்ளி பருவத்தை முடிச்சு, அவர் பள்ளி பருவத்தை சரியாக அவரால் வந்து கல்லூரியோ பள்ளியோ சரியாக முடிக்க முடியல. ஏன்னா அவர் விடுதலை போராட்டத்தில் ஈர்ப்பு ஏற்பட்டு, நேதாஜி மேலே ஈர்ப்பு ஏற்பட்டு, விடுதலை போராட்டத்தில் நம்ம பங்கு செலுத்தணும்னு சொல்லி பாதிலே வந்து படிப்பு நிப்பாட்டிட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்து முழுக்க சுதந்திர போராட்டத்தில் வேலை செய்கிறார். அப்போ சுதந்திர போராட்டத்தில் வேலை செய்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து தமிழ்நாடு ஆண்டுட்டு இருக்கு, மெட்ராஸ் பிரசிடென்சி. அப்போ தமிழ்நாடு கிடையாது, மெட்ராஸ் பிரசிடென்சி. இது 1939 இந்த காலங்கள் நான் சொல்கிறேன் இந்த சம்பவம். அப்போ அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ வந்து குற்றப்பரம்பரை சட்டம், கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்து தமிழ்நாடு முழுக்க அமல்படுத்தப்படுது. அந்த அமல்படுத்தப்பட்ட அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நான் ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன் அதை, அந்த சட்டத்துப்படி என்னென்னா, கள்ளர் மறவர் அகமுடையார் இந்த முக்குளத்தை சேர்ந்த 3 சமுதாயமும் முரடர்கள், காட்டு மிராண்டிகள், போர்க்குணம் உள்ளவர்கள், மிகவும் ஆபத்தானவர்கள், அவரோட வந்து நம்ம வந்து சமூக பரவலாக வாழக்கூடாது, ஆங்கிலேயர்களுக்கு ஒரு எதிராக இருக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு போர்க்குடி, மூர்க்கமான எண்ணங்களும் சிந்தனைகளும் ஜெனட்டிக்கல் பேட்டர்ன் மரபணுலே ஊறி இருக்கும். இப்போ முக்குளத்தூர் சமுதாயமே வந்து ஒரு போர்க்குடி, அது வந்து நார்மலான ஒரு கம்யூனிட்டி இல்லை. அது விவசாயம் செய்வாங்க, தொழில் செய்வாங்க, என்ன சொல்கிறது, எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. இப்போ நானும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தனால எனக்கு தெரியும் நம்ம சமுதாயம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட சிந்தனை இருக்கும், எப்படிப்பட்ட உடல் அமைப்பு நமக்கு இருக்கும், எப்படிப்பட்ட மரபணு நம்மளுடையது, மூர்க்கமாக இருப்போம், கோபமாக இருப்போம். போர்க்குணம்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இப்போ மருது சகோதரர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க ராஜகுல அகமுடையார் சமுதாயம், அவங்களும் ஒரு போர் வீரர்கள் தானே அந்த காலத்தில். அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் எடுத்து பயங்கரமாக கிளர்ச்சி செய்து தூக்கு மேடைக்கு போய் தூக்கில் வந்து என்னை போடுங்கன்னு சொல்லி வீரமரணம் அடைஞ்ச மாவீரர்கள்.
மருதுபாண்டியர்கள். புலித்தேவர் நீங்கள் எடுத்துக்கோங்க, அவர் ராமநாதபுரம் மாவட்டம் புலித்தேவர், அவர் அதே மாதிரி தான் ஆங்கிலேயர்லேருந்து கிளர்ச்சி செய்து வீரமரணம் அடைஞ்ச ஒரு போர் மாவீரன். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமுதாயங்களே வந்து ஒரு மாவீரர்களாக வாழ்ந்த சமுதாயம் முக்குளத்தூர். அப்போ அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அநியாயம்னா உடனே பொங்கி எழுந்துருவானுங்க, உடனே வந்து அடக்குமுறையை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அடக்குமுறையை ஆங்கிலேயர் அடக்குமுறை செலுத்துகிறான், எல்லா சமுதாயம் கட்டுப்படுது அந்த அடக்குமுறைக்கு. ஆனால் முக்குளத்தூர் சமுதாயம் கிளர்ந்து எழுந்து அதை எதிர்த்து வந்து களமாடுது. அப்போ அவனால் அதை ஏற்றுக்க முடியல. இவன் நம்மளை கொலை வெட்டிடுறான், குத்திடுறான். இப்போ வாட்டாவுடையன்னு நான் சொன்னேன் இல்லை, நெஞ்சா பிளந்துட்டு வந்தாருன்னு. அப்போ அப்படிப்பட்ட ஆண்களாக இருக்கிறாங்க முக்குளத்தூர் சமுதாயம். இப்போ என்ன பண்ணுறாங்க, இவனுங்களை வந்து இந்த போர்க்குடி சமுதாயம், இவன் ஜெனட்டிக்கல் பேட்டர்ன் வரலாறு ஆய்வு செய்கிறான், செஞ்சு கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் போட்டு எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கை நாட்டு வைக்கணும், கையெழுத்து போடணும். அப்போ வந்து எல்லாரும் கண்காணிக்கப்படுறாங்க. முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மோசமாக அடக்குமுறைக்கு ஆளாகிறாங்க. மோசமான அடக்குமுறை, தூக்கி ஜெயிலில் வச்சுருவான், போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருவான், கடுமையான சிறைவாசம், அப்புறம் வந்து சுட்டு தள்ளுறது, இந்த மாதிரி ரொம்ப மூர்க்கமாக நடந்துக்கிட்டாங்க ஆங்கிலேயர்கள். இந்த கம்யூனிட்டி எப்படியா அடக்கணும், நம்ம எல்லாருமே கட்டுப்படுறோம், இவன் மட்டும் ஏன் கட்டுப்பட மாட்டான், இந்தியா முழுக்க எல்லாரையும் கட்டுப்படுத்துறோம், இவன் கட்டுப்படுத்த முடியலையே. அப்போ இந்த கள்ளர், மறவர், அகமுடையார் இந்த 3 சமுதாயத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா குற்றப்புறமை சட்டம் போட்டு முடக்கிறான். அப்போ அந்த சட்டம் பார்த்திங்கன்னா அந்த சமுதாயத்தோட கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம், பொருளாதாரம், ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கையை சீர்குலைக்குது. அப்போ அதை வந்து எதிர்த்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரே களமாடுறாரு. அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி என்னன்னா அது வந்து அந்த சட்டத்தை வந்து ஆதரிக்குது. அதுவும் ஆங்கிலேயரோடு சேர்ந்துக்கிட்டு அந்த சட்டத்தை ஆதரிக்குது. கட்டுக்கல எதிர்ப்பு தெரிவிக்கல ஜஸ்டிஸ் பார்ட்டி. அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தேவரையா எவ்வளவோ போராட்டம் நடத்துகிறாரு. தேவரையாவை கைது பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. 7 மாதம் 18 மாதம் பல வருடங்கள் ஜெயிலில் இருந்திருக்காரு. அப்போ தேவரையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து குற்றப்பரம்பரை சட்டம் தான் அவர் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அது எதிர்த்து ஏன்னா அவர் சமுதாய மக்கள் வந்து அவர் வந்து ஒரு வழக்கு விஷயமா போவார். அவருடைய பசும்பொண்ணுக்கு ராம்நாட்டுக்கு போவார். ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டு அதுக்கு போயிருக்கப்ப பார்ப்பார் இந்த சம்பவங்களை. குற்றப்பரம்பரை சட்டத்தால் நம்ம சமுதாய மக்கள் எப்படி வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்போ அதை பார்க்குறப்ப தான் அவர் ஊருக்குள்ளேயே போராட்டங்களை தொடங்குறாரு. பசும்பொன், ராமநாதபுரம் பெல்ட்டு, முதுகளத்தூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த பெல்ட்டில் போராட்டங்கள் நடத்துறாரு. அப்புறம் வந்து மதுரை, உசிலம்பட்டி, தேனி, அப்படியே தமிழ்நாடு தென் மாவட்டங்கள் முழுக்க முக்குளத்தூர் வாழக்கூடிய பரவலாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் எல்லா பகுதியிலுமே மத்திய தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு முழுக்க முக்குளத்தூர் பரவி வாழ்கிறாங்க. கள்ளர், மறவர், அகமுடையார் எல்லாம் போய் அவர் மேடைகளில் பேசுகிறாரு, உரை நிகழ்த்துறாரு, மக்களை வந்து ஒருங்கிணைத்து இந்த சட்டத்துக்கு எதிராக போராடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி ஏற்றுக்கல. அப்போ என்ன பண்ணுறாரு, காங்கிரஸ் மேலே ஒரு நம்பிக்கை வருது. காங்கிரஸ் வந்து இதை கண்டிப்பாக வந்து நமக்கு ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம காங்கிரஸை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அப்போ காங்கிரஸில் ராஜாஜி இருக்கிறாரு, ராஜகோபாலாச்சாரி இருக்கிறாரு. அப்புறம் காங்கிரஸில் வந்து மத்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய லீடர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ காமராஜர் இருக்கிறாரு, நிறைய லீடர்ஸ் இருக்கிறாங்க. அகில இந்திய லெவல்லே நல்ல நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்போ நேருவாக இருக்கலாம், இந்திரா காந்தியாக இருக்கலாம், எல்லாருமே. இப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது, காங்கிரஸ் இதை மாற்றி கொடுக்கும், காங்கிரஸால் மட்டும்தான் அது முடியும்னு சொல்லி காங்கிரஸ் ஆதரிக்கிறாரு. அப்போ சுபாஷ் சந்திர போஸும் காங்கிரஸில் இருக்காரு, காந்தி எல்லாருமே காங்கிரஸில் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, அப்படியே காலங்கள் போயிட்டுருக்கு, போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, சுபாஷ் சந்திர போஸ் வந்து அங்கே மத்தியில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு போட்டிடுறாரு. அப்போ வந்து காந்தி என்ன பண்ணுறாரு, சுபாஷ் சந்திர போஸ்க்கும் காந்திக்கு ஆகாது. இப்போ காந்தி என்ன பண்ணுறாரு, சீதாராமையான்னு ஒருத்தர் இறக்கி விட்டு அவரை வந்து காங்கிரஸ் தலைவராக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இப்போ தேவரை என்ன பண்ணுறாரு, நான் உங்களுக்கு ஆதரவு தர்றேன், தென்னிந்தியா முழுக்க நான் ஆதரவு தட்டி தரேன், உங்களுக்கான ஆதரவு வாக்குகளை வாங்கி தரேன்னு சொல்லி இந்தியா முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. பிரச்சாரம் பண்ணி காங்கிரஸோட அந்த அகில இந்திய தலைவர் பதவி போட்டியில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிக்க வைக்கிறார். தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா சப்சிக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு ஆதரவாக பயங்கரமாக செயல்படுறாரு. அப்போ காங்கிரஸ் ஆட்சி வந்து ராஜகோபாலாச்சாரி முதலமைச்சராகிறார். தமிழ்நாட்டில் ராஜகோபாலாச்சாரி வந்து அந்த ஃபஸ்ட் எலெக்ஷன்ஸில் சிஎம் ஆகிறாரு. தேவரையா வந்து ராமநாதபுரம், அப்புறம் வந்து இந்த முதுகளத்தூரில் எம்எல்ஏ ஆகிறார், அதிகமான வாக்கு வித்தியாசத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னா, தேவரையா வந்து எதிர்த்து வந்து ஒரு எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ராமநாடு அரச குடும்பத்தை சேர்ந்தவர் நிற்பார். அதுலேயும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தேவரையா ஜெயிப்பார். அந்தளவுக்கு மக்கள் மனங்களை வென்ற ஒரு மாபெரும் தலைவனாக தேவரையா இருந்தார். அப்போ வந்து இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை காங்கிரஸ் வந்து இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை ரத்து செய்யும் அப்படின்னு நம்பி அவர் வந்து ஆதரவு தெரிவித்தார். ஆனால் காங்கிரஸ் ரத்து செய்யலை. ராஜகோபாலாச்சாரி குலக்கல்வி திட்டத்தை ஆதரிச்சார். அந்தந்த சமுதாயத்தோட வேலையை தான் செய்யணும்னு சொல்லி அவர் அந்த பார்ப்பனிய மனநிலையில் அவர் அதை பண்ணுறாரு. அப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அங்கே வந்து அவரால் செயல்பட முடியல. காந்தி கும்பல் வந்து காந்தியில் இருக்கக்கூடிய அவரோட அணியில் இருக்கக்கூடியவங்களாம் நேதாஜி முடக்கிறாங்க, காங்கிரஸ் தலைவராக செயல்பட விடாமல். அப்போ நேதாஜி வந்து காங்கிரஸை தூக்கி போட்டு இங்கே வந்து குற்றப்பரம்பரை சட்டத்தை நீங்கள் ரத்து பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி சுபாஷ் சந்திர போஸும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையாவும் காங்கிரஸ் விட்டு வெளியேறாங்க. அப்போ ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஐஎன்ஏ ஒரு பக்கம் இருக்குது, ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவுடைய
ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக்குடைய தலைவராக, தமிழ்நாடு மாநில தலைவராக பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா இருக்கார். நேதாஜியோட கட்சியுடைய தமிழ்நாடு தென்னிந்தியாவுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். அப்போ தலைவராக இருக்கிறார் ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக். அப்போ அது தொடங்கி 1939-40 இந்த டைம் நடந்த சம்பவம் அதெல்லாம். அதை தொடங்கின உடனே நேராக மதுரை வர்றாரு சுபாஷ் சந்திர போஸ். அப்போ சுபாஷ் சந்திர போஸை மதுரை ரயில் நிலையத்தில் வரவேற்று மதுரையில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை ஒன்று ஏற்பாடு பண்ணி தேவரையா அதில் வீர முழக்கம் இடுறாரு. சுபாஷ் சந்திர போஸும் தேவரையாவும் ரொம்ப அருமையான உரையை நிகழ்த்துறாங்க. அப்போ தேவர சமுதாய இளைஞர்கள் திரண்டு நேராக ஐஎன்ஏ போகிறான், ஃபார்வர்ட் பிளாக்கில் சேர்றாங்க. ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் வந்து மிகப்பெரிய அரசியல் மாற்றாக இருந்தது காங்கிரஸுக்கு. அப்போ காங்கிரஸுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஆயிடுச்சு. ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் பெரிய கட்சி எமர்ஜ் ஆயிருமோ. அது பார்த்தீங்கன்னா அது ஒரு இடதுசாரி கருத்தியல் கொண்ட ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உள்வாங்கி ஒரு பொது உடைமை சித்தாந்தம், இடதுசாரி சித்தாந்தம் கொண்ட ஒரு இயக்கமாக, ஒரு மார்க்சியத்தெல்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கமாக இருந்தது. நீங்கள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி கொடி பார்த்தீங்கன்னா புலி இருக்கும், அருவா சுத்திகள் இருக்கும். அப்போ அப்படி ஒரு கொடி அமைக்கிறாங்க, சிவப்பு இருக்கும், சிவப்பு நிறம் இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தேவரையா ஒரு இடதுசாரி, அவர் கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர், பொது உடைமை சிந்தனையாளர். அவர் என்றைக்குமே வந்து ஜாதி வெறி மதவெறி அரசியல் ஏற்றுக்கிட்டவர் கிடையாது. அவர் ஒரு ஜாதியவாதியே கிடையாது. அவர் என்றுமே தன் ஆண்ட பரம்பரை முக்குளத்தோர், நான் வந்து அந்த பரம்பரை இந்த பரம்பரை கிளைம் பண்ணதே கிடையாது. அவர் தன்னை சக மனிதனாக பார்த்தாரு. அதுக்கு பல சான்றுகள் நான் சொல்கிறேன், அடுத்த இதில் சொல்கிறேன். அப்போ தேவரையா வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு அரசியல் பங்களிப்பு நிகழ்த்தி சுபாஷ் சந்திர போஸ் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு உயர்த்தினார். பெரிய பங்களிப்பை இந்திய அரசியல் ஏற்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஆளுமையாக வந்து இந்திய அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக இருந்தார். அடுத்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ராமநாதபுரம், முதுகளத்தூர் எம்எல்ஏ, இப்படி மிகப்பெரிய உயரிய பதவிகளை ஃபுல்லாக வைத்தார். அதுக்கடுத்து தேவரையா தேவர் தான் மூக்கையா தேவர். அவரை பெரிய குளத்தில் நிற்க வச்சு எம்பி ஆகிறார். இப்போ மூக்கையா தேவர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எதிர்ச்சியாக வந்து ராமநாதபுரத்தை சந்திச்சுட்டு நீ என்னப்பா படிச்சிருக்க, இந்த மாதிரி வந்து நான் இந்த மாதிரி இவ்வளோ டிகிரி முடிச்சிருக்கேன், அப்போ நம்ம சமுதாயத்தில் டிகிரி முடிச்ச பையனா நீ சொல்லி வாப்பா அவனுக்கு வேலை கொடுக்குறேன்னு கூப்பிட்றாரு. அப்போ போய் இப்போ சந்திக்க போகிறப்போ உன்னை நான் வந்து பெரிய இடத்துல சீட் கொடுக்குறேன், எம்பி அனுக்கிறேன், என்ன வேலை கொடுக்குறேன்னு கூப்பிட்டீங்க, பார்த்தா எம்பி ஆக்குறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் எம்பி ஆக்கி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சு அழகு பார்த்தார். அவர் தந்த ஒரு தேவர் மாபெரும் ஒரு தலைவராக எமர்ஜ் ஆகிறாரு. முக்கிய தேவரே பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் தான் மறைஞ்சார். அவ்வளோ எளிமையாக வாழ்ந்தார், மக்களுக்காக வாழ்ந்த தலைவர். அப்போ மூக்கையா தேவர் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், இது பல நேரங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். என்னென்னா அந்த மாதிரி உசிலம்பட்டி முத்துராமலிங்க தேவர் கல்லூரியே பார்த்தீங்கன்னா பழனி பாபா கொடுத்த இடத்த மூக்கையா தேவர் கல்லூரி கட்டி நம்ம சமுதாயம்லாம் குற்றப்பரம்பரை சட்டத்தில் பாதிக்கப்பட்டவங்க நம்ம முக்குளத்தோர் இன்றைக்கி நம்மலாம் வந்து படித்து நம்மலாம் வந்து இன்றைக்கி வந்து பட்டம் பெற்று தலை நிமிர்ந்து வாழணும். அப்போ அதுக்கு வந்து எங்கே நம்ம ஆடு மேய்த்து, எங்கே நம்ம மாடு மேய்ச்சி, எங்கே விவசாயம் பண்ணோமோ அந்த இடத்துலேயே கல்லூரி கட்டணும்னு சொல்லி நம்ம மதுரை அந்த தேனி போகிற பகுதியில் இருக்க உசிலம்பட்டிக்கு பக்கத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியை பழனி பாபா கொடுத்த இடத்த வச்சு தான் மூக்கையா தேவர் கட்டுறாரு. கட்டி பெரியாரை கூப்பிட்டு இனாகிரேட் பண்ணுறாங்க. அப்படி தான் எனக்கு செய்தி, எனக்கு பெரியாரை கூப்பிட்டு இனாகிரேட் பண்ணாங்கன்ற செய்தி இருக்குது. இப்படி தான் நடந்திருக்குது. இப்போ பாருங்கள் எப்படிப்பட்ட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையாவாக இருக்கலாம், மூக்கையா தேவராக இருக்கலாம், கல்விக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கல்வி தான் உன் வாழ்க்கையை மாற்றும் என்று முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு அவங்க நிறைய பரப்புரை எழுச்சி உரை வந்து நிகழ்த்தியிருக்கிறாங்க. ஐஎன்ஏக்கு செய்த பங்களிப்பு இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆன்மீகம், அவர் வந்து பார்த்திங்கன்னா சைவ உணவை வந்து அடாப்ட் பண்ணுறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வல்லாருடைய அந்த தமிழருடைய மெய்யியல் ஆன்மீகத்தை ஏற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் போல் வாழ்கிறாரு. இந்த மாதிரியான வாழ்வியல் முறை ஏற்றுக்கிறாரு. அவரோட ஆன்மீகம் பார்த்திங்கன்னா வந்து வரலாறு வழி ஆன்மீகத்தை அவர் ஏற்றுக்கிட்டார். வாழ்நாள் முழுக்க அந்த மாதிரி ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வீட்டிலே பார்த்திங்கன்னா பசும்பொன்னில் பார்த்திங்கன்னா வந்து முருகனுடைய புகைப்படமும் வரலாறு புகைப்படம் தான். நான் வீட்டுக்கு போயிருக்கிறேன், ஐயா வீட்டுக்கு, அங்கே அதுதான் இருந்தது. இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து சாதி வெறி மத வெறியை எதிர்த்து நின்றார். அப்புறம் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள ஆலய பிரவேசம், தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஆலய பிரவேசம் செய்வதற்கு பெரிய ஒரு உதவியாக ஐயா இருந்தார். அவருடைய இதில் தான் வந்து அது நடந்தது, அந்த ஆலய பிரவேசம். இப்படி இப்போ எண்ணற்ற போராட்டங்கள். அப்புறம் குற்றப்பரம்பரை சட்டம் ரத்து செய்யப்பட்டது, பிற்காலத்தில் வந்து ரத்து செய்யப்பட்டது. அதனால் வந்து முக்குளத்தூர் சமுதாயம் மிகப்பெரிய எழுச்சி பெற்றது. அதனால தான் கல்வி, இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பு, பொருளாதார சுதந்திரம்லாம் பெற்று இன்றைக்கி இவங்க எல்லாம் முன்னேறி வந்திருக்கிறாங்க. ஏன்னா அதனால் வந்து கல்வியை வந்து முன்னிலைப்படுத்துறது தான் வந்து தேவரையாவோட கனவாக இருந்தது. அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும், சாதிக்க முடியுன்றதை நல்லா நம்பினார். அதை தான் உயர்த்தி பிடித்தார். எல்லாரும் கல்வி பெறணும், உயர் பதவிகளுக்கு போகணும், அதிகாரத்தை நம்ம கைப்பற்றணும், அடுத்து அதிகாரத்தை கைப்பற்றி நம்ம பல பேர் நம்ம உயர்த்தி விடணும், பொருளாதார சுதந்திரம் அடையணும். அதுதான் அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த பங்களிப்பு. அடுத்து ஜாதியை வைத்து ஒருத்தன் பிறப்பு நடத்துகிறான்னா அவன் தான் உண்மையிலே அந்த சமுதாயத்தோட முதல் துரோகி, முதல் எதிரி அப்படின்னு சொல்லி ஐயா வந்து சொல்லியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஐயாவோட கருத்துக்களில். அதுக்கப்புறம் வந்து அவர் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கைகள், பிற்போக்கு சிந்தனை, அப்புறம் வந்து என்ன சொல்கிறதுனா ஜாதி மதத்தை வச்சு அரசியல் பண்ணதே கிடையாது.
அவர் முற்போக்காளர், ஒரு இடதுசாரி, ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு ஒரு விதமான பொது உடைமை சிந்தனையாளர் தான் தேவரையா. அதுதான் உண்மை. அவர் ஆன்மீகவாதினா வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மூட நம்பிக்கை மதவெறி பிடித்த ஒரு ஆன்மீகவாதி கிடையாது. அவர் வந்து மதம் என்பதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதான் சொல்லலாம், வள்ளலாருடைய மெய்யியல் ஆன்மீகம் சொல்லிட்டேன், உயிர்மை நேயர் அவர். இப்போ இமானுவேல் சேகரன் படுகொலையே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க, இமானுவேல் சேகரன் ஐயா தான் கொலை பண்ணிட்டாரு, ஐயா தான் வந்து அதுக்கு வந்து வந்து என்ன சொல்ற இன்சைட் பண்ணார், அபெட்மெண்ட் பண்ணார், தூண்டி விட்டார் கொலை செய்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. உயிர்மை நேயத்தை பற்றி பேசுகிறவர், அதுக்கப்புறம் வந்து வல்லாரை பற்றி பேசுகிறவர், அதுக்கப்புறம் வந்து சைவ உணவை ஏற்றுக்கொண்டவர், அவர் சுத்த தூய்மையான ஆத்மாவாக இருந்தவர், உயர்ந்த மெய்யியல் சிந்தனை கொண்டவர், உயிர்மை நேயராக வந்து ஒரு உயிர்களை நேசிக்க வேணும்னு பேசியவர். நான் அப்படிப்பட்ட ஐயா வந்து இந்த இமானுவேல் சேகரனை கொலை பண்ணியிருப்பார் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு தவறான பொய் பிரச்சாரம், ஒரு தவறான அவதூறு, அவர் பேருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அவதூறு. அதான் நான் அது உண்மை கிடையாது. அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங் நடக்குது முதுகலத்தூரில், ராமநாதபுரத்தில். இப்போ இமானுவேல் சேகரன் வர்றாரு, வந்து அதில் கலந்துக்கிறாரு. அப்போ இளைஞன் இமானுவேல் சேகரன் வந்து ராணுவத்துலேருந்து வர்றாரு. இமானுவேல் சேகரன் ஒரு மாபெரும் தலைவன், தேவேந்திர குலவேளாளர் சமுதாயம் இல்லை, அவரும் தமிழினத்தின் ஒரு மாபெரும் தலைவர், எந்த மாற்று கருத்து கிடையாது. அப்போ தேவரையா வந்து என்னென்னா அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்கில் வந்து கலந்துக்கும் போது அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை வருது. அப்போ இவர் எந்திரிச்சின்னு கத்துறாரு, இமானுவேல் சேகரன் வந்து எந்திரிச்சுன்னா ஒரு இதில் வந்து கத்துறாரு. அப்போ வந்து என்ன அங்கே சுற்றி இருக்கவங்களாம் என்ன தேவரையா என்ன சொல்கிறாருன்னா அந்த நிகழ்ச்சியில் அந்த நிகழ்வில் இந்த மாதிரி வந்து நான் வயதில் இவ்வளோ மூத்தவன், இவ்வளோ பெரிய தலைவன், நான் என்ன சின்ன பையன்லாம் அப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க முன்னாடி, சரி இதெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி ஒரு வருத்தப்படுறாரு, புரிஞ்சுக்காமல் அந்த பையன் பேசுகிறான்னு. அதுதான் நடந்த சம்பவம். உடனே வந்து இவங்க கோவப்பட்டு சுற்றி இருந்தவங்க போய் பண்ணிட்டான், அவரை படுகொலை செஞ்சுட்டானுங்க. அப்போ வந்து இது தேவரையா செஞ்சதில்லை, அவர் தூண்டி விடலை. எவ்வளோ ஒருத்தர் கோவப்பட்டு போய் முருகாமல் போய் பண்ணிட்டான், நம்ம ஐயா அவமரியாதைப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி போய் பண்ணிட்டான். அதை இவங்க பழைய தூக்கி ஒரு மேலே போட்டாங்க. இதான் உண்மை. இது வந்து காங்கிரஸ் செய்த சதி. காங்கிரஸ் வந்து தேவரையா ஒழிக்கணும். காங்கிரஸ்க்கு வந்து அப்போ இருந்த காங்கிரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவரையா முடக்கணுன்றதுக்காக அவங்க செஞ்ச சதி. காமராஜர் வாழ்க்கையில் ஒரு நிறைய பங்களிப்பு ஏற்படுத்தியிருக்கு. காமராஜர் வந்து ஜெயிப்பதற்கெல்லாம் தேவரையா உதவி இருக்கிறாரு. இப்போ அரசியல் பங்களிப்பு இவ்வளோ நீண்ட வரலாறு. அவரோட அரசியல் பங்களிப்பு மிகப்பெரியது. 55 வருஷம் தான் வாழ்ந்தார். 1963 மரணம் அடைகிறாரு. அது மரணம் கூட சொல்ல மாட்டேன், சித்தி அடைந்தாருன்னு நான் சொல்லுவேன், ஜீவசமாதி அடைஞ்சாதான் நான் சொல்லுவேன். அப்போ இப்படி தான் ஒரு வாழ்க்கை வருது. அப்போ எம்பியாக இருந்தவர் செய்த பங்களிப்பு, எம்எல்ஏ இருந்து செய்த பங்களிப்பு, பல கல்லூரிகள் கட்டியிருக்கிறாரு, பல நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்கிறாரு, முக்குளத்தூர் சமுதாயத்தை பெரிய எழுச்சி ஏற்படுத்தியிருக்கிறாரு. நான் சொத்துக்களை ஃபுல்லாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தாரு, தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய நலிந்த விளிம்பு நிலை மக்களுக்கு தான் சொத்துக்களை எல்லாத்தையும் கொடுத்தாரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு தெய்வ திருமகன், ஒரு தெய்வத்தோட அவதாரம் தான் அவர், சித்தர் அவர். அப்போ அவரோட உணவு முறை நான் எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு. அவரோட வாழ்க்கை எப்படி அமைந்தது, எப்படி எளிமையாக வாழ்ந்தார், இல்லற வாழ்க்கை இல்லை, மனைவி இல்லை, சொந்தம் பந்தம் எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் திறந்துட்டார். அது இறுதி காலத்துலாம் எதுவுமே இல்லை அவர் கூட. சொத்து பணம் அதிகமான பேங்க் பேலன்ஸ் எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. ஆடம்பரமான வாழ்க்கையும் வாழ்ந்ததில்லை. சாதாரண கதர் உடையும் கதரை தான் அணிவார். ஒரு பெண் வந்து உங்கள் மீசை நல்லா இருக்குது, உங்களை விரும்புகிறேன்னு சொன்னால் மீசை வலிச்சிட்டார். பர்மா போயிருந்தார், மியான்மர் போயிருந்தார், நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய பொதுக்கூட்டங்களை போய் பேசுகிறார் நாடு முழுக்க. வள்ளலாருடைய நம்ம இது இருக்குல்ல, நம்ம தைப்பூசம் வடலூரில் எல்லா தைப்பூசத்துக்கு வந்து உரையாற்றுவார், சொற்பொழிவு நிகழ்த்துவார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா. இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகவாதி, ஒரு உயிர்மை நேயர், ஒரு மிகப்பெரிய சித்தர் அவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா. இப்போ என்ன ஆகுதுன்னா 1963 எந்த நாள் பிறந்தாரோ அந்த நாளே ஜீவசமாதி ஆகிறாரு. எந்த நாளில் பிறந்தாரோ அந்த நாளே இறந்து போகிறாரு. இது யாருக்கு நடக்கும்? பார்லிமெண்ட்டில் செய்த உரைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உரைகள்லாம் இருக்குது, இன்னும் ஆன்லைனில் வெப்சைட்டில் இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு உரைகள். ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர், ஹிந்தி தெரியும், தமிழ் தெரியும், எல்லாத்துலேயுமே புலமை பெற்றவர், படிக்காத மேதை, பெரிய பெத்த படிக்கல, ஆனால் பெரிய மேதை பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா. இன்னைக்கு கல்லர் மறவர் அகமுடையார் சமுதாயம்லாம் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். கல்வி தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அடாவடித்தனமோ அடிதடியோ ரவுடிசமோ வெட்டுக்குத்தோ அப்புறம் வந்து என்ன சொல்கிறது மோசமான வந்து என்ன சொல்கிறதுனா வந்து மூர்க்கமான விஷயங்கள் நம்மளை வாழ்க்கையை மாற்றாது, நம்மளை அழிச்சிடும். அது அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். தேவரையா விரும்பினது கல்வி, அதிகாரம், பொருளாதார சுதந்திரம், ஒரு மேம்பட்ட ஒரு வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை, ஜாதி மதவெறி இல்லாத ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை. இதுதான் ஐயா விரும்பினார். இதுதான் வந்து நம்ம முக்குளத்தூர் சமுதாய சொந்தங்களுக்கு, நம்ம சொந்தங்களுக்கு நான் ஒரு மெசேஜாக சொல்கிறேன். கல்வியை படிங்க, கல்வி தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதுக்கடுத்து வந்து தேவரையாவுடைய வாழ்க்கை முடிவு, இறுதி காலங்கள். அவருடைய இறுதி காலங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆன்மீகத்துக்குள்ள ரொம்ப லயித்து போயிட்டார், ரொம்ப ஈடுபாடு காமிக்க ஆரம்பித்தார். அப்போ வந்து 1963 அதே அக்டோபர் 30 அவர் என்ற நாள் பிறந்தாரோ அந்த நாளே வந்து அவர் உடலில் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறார். அப்போ அது வந்து ஜீவசமாதியை தான் நான் பார்க்குறேன். உடலை அடக்கம் பண்ணும்போது நடந்த சம்பவத்தை சொல்லிடுறேன். அவர் உடலில் வந்து மரணம் அடைஞ்சிடறாரு. ஒட்டுமொத்த இந்தியாவில் பெரிய அதிர்வலைகள், தமிழ்நாடு முழுக்க பெரிய அதிர்வலைகள் நடக்குது. ஒரு முக்குளத்தூர் சமுதாயம் ஃபுல்லாக திரண்டுட்டாங்க பசும்பொன்னில். அப்போ அவர் உடலை கொண்டு போகிறப்ப மயில் வந்து கத்தி அகவு செய்து மயில் வந்து வேதனைப்பட்டு பொத்துன்னு விழுந்து சாகுது.
ஒரு 3-4 மைல் அவர் உடல் கொண்டு போகிறப்ப அடக்கம் பண்ணுறப்ப இப்போ அடக்கம் பண்ண போகிறப்ப ஒரு சித்தர் பீடத்தை சேர்ந்த ஒரு ஆதீனம் யாரோ ஒருத்தர் தான் வந்து அடக்கம் பண்ணுறாங்க. அதை வந்து ஜீவசமாதி முறைப்படி அடக்கம் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் சித்தரில் அவர். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தேவரையாவுடைய தலை வந்து இப்படி சாஞ்சிருக்குது, பின்னாடி சாஞ்சிருக்குது. அப்போ வந்து அந்த பீடத்தை சேர்ந்த அந்த ஆதீனம் என்ன பண்ணுறாருன்னா தேவரையோட முதுவை தட்டுறாரு. நீ எவ்வளோ பெரிய மாமனிதன், இப்படிப்பட்ட ஒரு தலைவன், நீ உன் தலை இப்படி சாயலாமா முத்துராமலிங்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே வந்து முதுகில் தட்டினோன்னு அந்த தலை நிமிந்துருது. இதை பார்த்து அந்த பக்கம் அந்த ஜீவசமாதி அடக்க நிகழ்வில் மக்கள் ரொம்ப பிரமிச்சு போயிட்டாங்க. நடந்த சம்பவம் அது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் முத்துராமலிங்கமே நீங்கள் பாருங்களேன், ராமலிங்க அடிகளார் வள்ளலார் அந்த பேரே அவருக்கு அமைஞ்சிருக்கு பாருங்க, முத்துராமலிங்கம். வள்ளலாருடைய சீடர் தான் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா. இப்போ அவர் செய்த சமூக பங்களிப்பு, அரசியல் பங்களிப்பு, ஒரு உயிர்மநேய மனிதநேய பங்களிப்பு இந்த தமிழ்நாடு அரசியலில் எந்த சமுதாயத்துக்கும் இல்லாத ஒரு கிடைக்காத தலைவர் முக்குளத்தோர் சமுதாயம், தேவர் சமுதாயத்துக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்காங்க. எந்த சமுதாயத்தில் இப்படி ஒரு தலைவர் கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட லீடர், இப்படிப்பட்ட சரிஸ்மேட்டிக் லீடர், போல்டு லீடர், ஸ்ட்ராங் லீடர் எந்த சமுதாயத்திலுமே கிடையாது. அப்போ என்ன சொல்கிறதுனா வந்து இப்படி எல்லாமே அவரோட பங்களிப்பு, ஒரு வாழ்க்கை, பன்முகத்தன்மை மிக்க சிறந்த எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், எல்லாமே அவர் வந்து மல்டி டேலண்டட், ஒரு மல்டி ஃபேசட்டட், ஒரு பன்முகத்தன்மை மிக்க ஒரு ஆளுமை. இப்போ இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இப்படிப்பட்ட தலைவனை தமிழ்நாடு அரசியல் கண்டதில்லை. தான் உண்மை. அப்போ அவர் வாழ்விலிருந்து அவருடைய ஆன்மீகத்தை, மெய்யியல், உயர்மை நேயத்தை, நல்ல சிந்தனைகளை, ஒழுக்கத்தை, அவர் கல்வி மீது கொண்ட பற்றை, கல்வியால் நாம் முன்னேற முடியும் என்று அவர் சொன்ன கூற்றை, அதுக்கப்புறம் வந்து அவருடைய என்ன சொல்கிறது பன்முகத்தன்மை மிக்க ஆளுமை, எல்லாத்தையுமே தயவு செய்து முக்குளத்தோர் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். கள்ளர் மறவர் அகமுடையார் என்று பிரிந்து கிடக்காமல், பிரிந்தால் நமக்கு தாழ்வு, நம்மெல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்தால் நமக்கு உயர்வு, இதுதான் புரிந்து கொண்டு கள்ளர் மறவர் அகமுடையார் என்று சொல்ல வேண்டாம், நாம் எல்லாம் தேவர் முக்குளத்தோர் என்று சொல்ல வேண்டும். அது பெருமையாக சொல்லணும். அதில் வந்து மண்ணை காத்த இனம், வீரம் செறிந்த இனம், வீரமற்ற விவேகம் வந்து கோழைத்தனம், விவேகமற்ற வீரம் என்பது முரட்டத்தனம் அப்படின்னு சொன்னார். அதை புரிந்து கொண்டு தயவு செய்து ஐயா வழியை பின்பற்றி அனைவரும் சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இதுதான் நம்ம ஐயாவுக்கு செலுத்துகிற மிகப்பெரிய அஞ்சலியாக இருக்கும். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி, வணக்கம்.